ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி ஆல்மண்ட் குக்கி பண்ண போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பட்டர் 70 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க, 1/2 hour முன்னால். நல்லா கலக்குங்க, நல்லா ஃப்ளப்பியாக வரணும், நல்ல க்ரீமியாக வரணும். சுகர் 1/2 கப் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்குங்க. இது கூட ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம சும்மா ஒரு பிஞ்சு தான், பாருங்கள், போதும், இது போதும். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இல்லை, போதும். இதில் 2 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா பைண்ட் ஆகும் அதனால. அப்புறமா மைதா 1 கப் எடுத்திருக்கேன் நான், போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நல்லா கலக்கலாம். மில்க் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போடாதீங்க, அப்பப்போ கொஞ்சமாக பார்த்து போடுங்க. இந்த நட்ஸ், பாதாம் நட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை, ஒரு பைட் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு ரோல் பண்ணிக்கலாம். சின்னதாக உங்களுக்கு எவ்வளோ சைஸ், பெருசு வேணுமா சின்னது வேணுமா அது பார்த்து உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிராக் விடக்கூடாது. எப்படி ஈவனாக வருது பாருங்கள், இப்படி வரணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா இருக்கணும் இல்லையா? இப்படி பண்ணிக்கோங்க. நீங்கள் 4 ஸ்பூனில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மோல்டு இருக்கும், இந்த மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 4 மெத்தட் சொல்லியிருக்கேன். இப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 ஸ்பூனு. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு, இந்த பிஸ்தா துவிக்கலாம். இது மறந்துட்டேன் நான், ஃபஸ்ட்டு துவிட்டு தான் பண்ணியிருக்கணும். பாருங்கள், எல்லாமே கேஷ்யூ அரேஞ்ச் பண்ணிவிட்டேன், மேலே தூவிட்டேன் நான். இப்போ அவனில் வச்சுக்கலாம். 20 to 25 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம 25 மினிட்ஸ் ஆன் பண்ணிட்டேன் நான். இது பேக் பண்ணிவிட்டு அப்புறமா நான் காமிக்கிறேன் பிஸ்கட் எப்படி இருக்குது. அப்படி செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். கட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு பிஸ்கெட் நம்ம பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள்.
அப்படியே பீஸ் ஆகுது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு குட்டி. எப்படி இருக்கு குட்டிமா? சூப்பர் மம்மி. நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். என்ன, எனக்கு வந்து டிசைன் வரல, ஷேப் வரல, அவ்வளோதான். நீங்கள் ஷேப் நல்லா பண்ணிக்கோங்க. லைட்டாக அமுத்தின போல் தெரியுது எனக்கு. நான் எனக்கு சரியாக ப்ரெஸ் பண்ணல, ஸோ அந்த டிசைன் அவள் சரியாக வரல. எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். யார் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கும் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள்.